ரெயின்போ புதுவை 102.8 ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் உங்களுடன் இணையும் நான் தேவி. கோடை காலத்துல நம்ம ஒவ்வொரு நாளும் பல்வேறு பிரச்சனைகளை ஃபேஸ் பண்றோம். இன்னைக்கு நிகழ்ச்சியில கோடை காலத்தில் தோலில் ஏற்படும் பிரச்சனைகள், சருமத்தை பாதுகாக்கும் முறைகள் அப்படின்னு நம்முடைய பல்வேறு சந்தேகங்களுக்கும் விளக்கம் தருவதற்காக நம்முடன் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்காங்க ஜிப்மர் மருத்துவமனை தோல் மருத்துவத்துறை இணை பேராசிரியர் டாக்டர் ஆர் சிவரஞ்சினி அவர்கள். வெல்கம் மேம். ஹலோ, வெல்கம், தேங்க்யூ. ஓகே மேம், இப்போது கோடை காலங்களில் சருமத்தில் ஏற்படக்கூடிய ரேஷஸ் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் மேம். தேங்க்யூ ஃபார் ஹேவிங் மீ. ஸோ கோடைக்காலம் அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பயம் தரக்கூடிய ஒரு டைம். ஏன்னா ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் அதிகரிக்கும் அப்படின்றது தான். ஸோ இதை நம்ம ப்ராடாக சொல்லணுன்னா ஃபஸ்ட்டு வேர்வை மற்றும் வேர்வை சார்ந்த பிரச்சனைகள். இப்போ வேர்வை அதிகமாக இருக்கிறதால வர வேர்க்கூர், வேர்க்கூரை சொரியறதால செகண்டரியாக இன்ஃபெக்ஷன் வரும்போது பாயில்ஸ், சூடு கட்டிகள் வரலாம். பூஞ்சைகள், ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ் அதிகரிக்க சான்சஸ் நிறையா இருக்குது. அப்புறம் நிறைய வேர்வை ஏற்படும் போது ஸ்கின்லேருந்து அந்த ஈரப்பதம் இல்லாத தன்மை, ஒரு டீஹைட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த வறட்சி தன்மை இருக்கலாம். வெயிலில் ரொம்ப அதிகமாக போயிட்டோன்னா எந்த ப்ரொடெக்ஷனும் இல்லாமல் ஒரு டேனிங், ஒரு தோல் கருத்துரும், அது ஒரு கம்ப்ளைண்ட்டாக இருக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சில டிசார்டர்ஸ் லைக் ஏற்கனவே இருக்க ஸ்கின் டிசீசஸ் வெயில் காலத்தில் அதிகரிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பிம்பிள்ஸ் அதிகரிக்கலாம். சில பிக்மெண்ட்ரி ப்ராப்ளம்ஸ், ஆல்ரெடி ஸ்கின்ல கருநிறம் கொண்ட டிசீஸ் இருக்கிறவங்க வெயில்னால அது அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு. சில விதமான ஸ்கின் டிசீசஸ் லைக் ஃபோட்டோ டிசார்டர்ஸ்னு சொல்லுவோம், அதாவது வெயில் ஆவாத டிசார்டர்ஸ்னு சிலது இருக்கு, அது இந்த சீசனில் அதிகரிக்கலாம். அது இல்லாமல் சில கொப்பளம் போடுற வியாதிகள் இந்த டைமில் அதிகரிக்கலாம். ஸோ மற்ற ஸ்கின் டிசார்டர்ஸும் சம்மரில் வேர்சன் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. எக்ஸிமாஸ் இந்த டைமில் கொஞ்சம் அதிகமாக சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் அடுத்த செட் ஆஃப் டிசார்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ரெக்ரியேஷனுக்காக, இப்போ சம்மரில் வெக்கேஷன் டைம், அதனால் நிறைய ரெக்ரியேட்டரி ஆக்டிவிட்டீஸ் போவாங்க. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்விம்மிங் பூல் நிறைய போவாங்க, இல்லை ட்ரெக்கிங்லாம் போவாங்க, காட்டுக்குள்ளே நடப்பாங்க. ஸோ இந்த டைமில் வர டிசார்டர்ஸ் இது ஒரு செட்டாக நம்ம பிரிக்கலாம். ஸோ இது ப்ராடாக நம்ம பிரித்தோன்னா இந்த மாதிரி நம்ம யோசிக்கலாம். ஓகே மேம். ஓகே மேம், இப்போ இந்த தோல் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னாலே இந்த ட்ரை ஸ்கின், அப்புறம் ஆயிலி ஸ்கின் இப்படிலாம் சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் இந்த மாதிரியான ஸ்கின் வெரைட்டிலையும் இந்த சம்மரில் இருக்கக்கூடிய பாதிப்பு எந்த அளவுக்கு இருக்கும் மேம்? நல்ல கேள்வி. ஸோ ஆயிலி ஸ்கின், ட்ரை ஸ்கின், இதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின்ல நார்மல் நேச்சுரல் ஆயில்ஸ் இருக்குது, அதை உற்பத்தி பண்ணுறதுக்கான சுரப்பிகள் இருக்குது. அப்போ அதெல்லாம் ஆயில் கிளான்ஸ்ன்னு சொல்லுவோம். ஜென்ரலாக இந்த ஆயில் கிளான்ஸ் எப்போ எங்கே ரொம்ப ஆக்டிவாக இருக்குன்னா ஹெட் அண்ட் நெக் பகுதிகள், தலைப்பகுதிகள், நெஞ்சு பகுதிகள், மேல் முதுகு பகுதிகள் எல்லாம் ரொம்ப ஆக்டிவாக இருக்கும். ஆனால் ஆக்டிவாக இருக்கிற வயசும் இருக்குது. லைக் அடாலசன்ஸ், இந்த பியூபர்டல் ஏஜ் தாண்டி மிட் அடல்ட்ஹுட் வரைக்கும் இந்த நேச்சுரல் ஆயில்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுற கிளான்ஸ் ரொம்ப ஆக்டிவாக இருக்கும். மற்ற இடங்கள்லையும் நம்ம ஸ்கின்னை மாய்ஸ்டாகவும் சாஃப்டாகவும் வச்சுக்கிறதுக்கான கிளான்ஸ் இருக்குது. இது எல்லா கிளான்ஸுமே இள வயதில் தான் ஆக்டிவாக இருக்கும். ஏஜ் ஆக இந்த கிளான்ஸ் நார்மலாகவே சுருங்கிடும். அப்போ வித் ஏஜ், வயது கூடவே நம்ம தோலில் வறட்சி உருவாகிறது ஒரு மாதிரி ஃபிசியோலாஜிக்கல், எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். இப்போ சில பேருக்கு இந்த ஆயில் கிளான்ஸ் ரொம்பவே ஆக்டிவாக இருக்கும். ஒரு அவங்களோட உடல் வாகு அப்படி இருக்கலாம், இல்லை ஜெனட்டிக்கலி சில ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம், சார் ஹார்மோனல் ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம். அவங்களுக்கு இந்த ஆயில் சுரப்பி ரொம்ப அதிகமாக வேலை செய்யும். அப்போ முகம் ரொம்ப ஆயிலியாக இருக்குன்னு சில பேர் சொல்லுவாங்க. ஸோ அது அவங்களோட உடல் நிலையை பொறுத்தது. இப்போது ஆயிலி கிளான்ஸ் இருக்கிறவங்களுக்கு சம்மரில் பார்த்தீங்கன்னா பிம்பிள்ஸ் மாதிரியான தொந்தரவு கொஞ்சம் கூட அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ், டேண்ட்ரஃப் கொஞ்சம் அதிகமாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ இல்லாட்டி ஜென்ரலாக டேண்ட்ரஃப்லாம் ட்ரை வின்டர் சீசன் மாதிரி ஒரு ட்ரை ஹியூமிடிட்டியே குறைவாக இருக்க டைமில் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆனால் சில பேர் ஆயிலி ஸ்கின் இருக்கவங்க இந்த சீசனில் கூட அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க. ஆல்ரெடி ட்ரை ஸ்கின் இருக்கவங்களுக்கு வின்டரில் பெரிய பிரச்சனை ஆக்சுவலாக, ஏன்னா அப்போ தான் தோல் வறட்சி இன்னுமே அதிகரிக்கும். ஆனால் சில சமயம் ட்ரை ஸ்கின் இருக்கவங்க சரியாக வேர்க்காது அவங்களுக்கு. இப்போ வேர்வைன்றது ஒன்றும் தப்பான விஷயம் கிடையாது. நார்மலாகவே நம்ம உடல் உஷ்ணத்தை குறைக்கிற ஒரு நார்மல் மெக்கானிசம் தான் இந்த வேர்வைன்றது. இல்லைன்னா நம்ம உடல் உஷ்ணம் அதிகரிச்சுட்டே இருக்கும். வேர்வைன்னு ஒன்று இல்லைன்னா நம்மளோட உடம்புல இருக்க சூட்டை குறைக்கிறதுக்கு வழியே கிடையாது. இந்த வேர்வைன்றது எவாபரேட் ஆகி போகும்போது ஸ்கின் ஒரு மாதிரி கூலாக்கும். அந்த சில்னஸ் நம்மளுக்கு ரொம்ப எசென்ஷியலாக. ஸோ இது ஃபிசியலாஜிக்கல் நார்மல் ஃபினாமினன் தான். இப்போ ரொம்ப ட்ரை ஸ்கின் ஏற்கனவே இருக்கவங்களுக்கு, சில பேருக்கு மீன் தோல் மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்கும், அவங்களுக்கு இந்த சம்மரில் சுத்தமாக வேர்க்கவே இருக்காது. ஏன்னா அந்த வேர்வை துவாரங்கள்லாம் தானாகவே அடைபட்டிருக்கும் அவங்களுக்கு. அப்போ வேர்க்கவே இருக்காது. அப்போ உங்கள் பாடி டெம்பரேச்சர் ரொம்ப எக்ஸஸ் ஆகி ஹீட் ஸ்ட்ரோக் வர வரைக்கும் மோசமாகலாம். ஸோ
ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஆயிலி ஸ்கின், ரொம்ப வறட்சியான ஸ்கின், 2 பேருக்குமே சம்மர்ஸில் ப்ராப்ளம்ஸ் இருக்க தான் செய்யுது. ஓகே மேம். இப்போது நார்மலாக இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்கல்ல மேம், வியர்வை வந்து நார்மலாகவே வெளியே வர்றது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு, சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா வியர்வையே வெளியே ஏறக்கூடாது, வியர்வை வர மாதிரி எந்த ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியுமே பண்ணாமல் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு சருமத்தில் என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும் மேம்? ஜென்ரலாக வேர்வை வெளியேறாமல் பார்த்துக்கிறாங்க அப்படின்னாக்கா அவங்க நிறைய எக்ஸர்ஷன் பண்ணலை, வேற வரதுக்கான சூழ்நிலை ஏற்படலன்னு அர்த்தம். அவங்களோட உடல் உஷ்ணம் கண்டிப்பாக அதிகமாக தான் இருக்கும். உடல் உஷ்ணம் அதிகமாக இருக்கும்போது மெட்டபாலிக் ஆக்டிவிட்டி அஃபெக்ட் பண்ணும். அதாவது அவங்கள சுறுசுறுப்பாக இயங்க முடியாது. அந்த பாடிக்கு தேவையான அந்த டெம்பரேச்சர் ரெகுலேஷன் இல்லைன்னா நம்மளோட ஆக்டிவிட்டீஸ் அதுக்கேற்ற மாதிரி அஃபெக்ட் ஆகும். ஸோ ரொம்ப வேகமாக இயங்க முடியாது, எப்பயுமே ஒரு டல்லாக ஒரு சோர்வாக இருப்பாங்க. ஸ்கின்ல பெரிய பாதிப்பு வராது, அதிகமாக வேர்க்கலை நான் அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நான் வேலை செய்யாத அளவுக்கு பார்த்துக்கிறேன், வேர்வை இல்லாத அளவுக்கு பார்த்துக்கிறேன் நீங்கள் நினச்சிங்கன்னா அது ஓகே தான். ஆனால் அதுக்கு சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கும். இந்த மாதிரியான எஃபெக்ட்ஸ் உங்களால் சரியாக ஒரு ஆக்டிவாக இருக்க முடியாது. ஏன்னா உங்களோட உடலோட வெப்பம் வந்து அப்படியே சூடாகவே இருக்கிற மாதிரி இருக்கும். ரெண்டாவது அவங்க என்ன பண்ணுவாங்க, மோஸ்ட்டாக ஏசியில் நிறைய உட்காந்துப்பாங்க, நிறைய வேர்வை வரக்கூடாதுன்றதுக்காக. அது ட்ரைனஸ் அதிகரிக்கும். அதிகமாக ஏசியில் உட்காந்துட்டே இருந்தோம், நம்மளோட ஸ்வெட்டிங் இருக்கக்கூடாதுன்றதுக்காக நீங்கள் நினச்சிங்கன்னா சம்மர்லேயுமே ஸ்கின் வந்து வறட்சி ஆகிறதுக்கான ஒரு ரிஸ்க் இருக்குது. ஓகே மேம். இப்போது வின்டர், அது குளிர்காலங்களில் பூஞ்சை தொற்று அப்படின்றது, ஏன்னா வெயில் தாக்கம் இருக்காது, வெயில் படாது, எந்த ஒரு நம்ம போடுற ட்ரெஸ் ஆகட்டும் எந்த ஒரு விஷயத்துலையுமே வெயில் எதுலேயுமே படாது இல்லைங்களா? ஸோ இந்த வெயில் காலத்தில், இந்த கோடை காலத்தில் நமக்கு போதுமான வெளிச்சம் நமக்கு கிடச்சிடுது இல்லைங்களா? ஸோ இந்த டைமில் வரக்கூடிய பூஞ்சை தொற்று அப்படின்றது அது எந்த அளவுக்கு நம்ம சருமத்தை பாதிக்குது மேம்? இப்போது நம்ம வின்டர் சீசன்லேயோ இல்லை மழை காலங்கள்லையோ வர பூஞ்சை வந்து நம்ம துணி உடைகள் இருக்கும். ஏன்னா அந்த ஈரத்தோடவே இருக்கும், வெயில் படாமல் இருக்கிறதால அது அந்த பூஞ்சை வந்து மோஸ்ட்டாக செவறுகளில், தரைகளில், நம்ம துணிகளில் அங்கே தான் நம்ம நிறைய பார்ப்போம். இப்போ பிரச்சனை என்னென்னா மாய்ஸ்சர் நிறைய இருக்க பகுதிகளில், அது இந்த மடிப்புகளில், உடம்போட மடிப்புகளில், கவட்டி பகுதிகள், அக்கல் பகுதி, அங்கே மார்புக்கு கீழே இருக்க பகுதிகள்லாம் மடிப்பு இருக்க பகுதிகளில் என்னென்னு கேட்டிங்கன்னா எப்பயுமே ஈரப்பதம் நார்மலாகவே அதிகமாக தான் இருக்கும். இப்போ சம்மரில் இன்னும் அதிகமாக வேர்க்கும் போது இந்த பகுதிகள் தான் அதிகமாக வேர்க்கும். ஏன்னா அங்கே தான் வேர்வையோட அந்த சுரப்பிகள் நிறைய இருக்குது. ஸோ அங்கே அதிகமாக வேர்க்கும் போது பூஞ்சை வளர்கிறதுக்கு ஒரு ஏதுவாக அமைது. அப்போ அந்த பகுதிகளில் பூஞ்சை தொற்று, டீனியா கார்போரஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இன்ஃபெக்ஷன் அதிகரிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் முகத்தில் வந்து அழுக்கு தேமல் இல்லைன்னா அழகு தேமல் அப்படின்னு சொல்லுவாங்க, வெள்ளை புள்ளிகள் வரலாம், அது கூட இந்த டைமில் அதிகரிக்கலாம். ஓகே மேம். இந்த சரும வறட்சியை எப்படியெல்லாம் வந்து சமாளிக்கலாம் மேம்? இப்போது சரும வறட்சின்னு கேட்டிங்கன்னா மோஸ்ட்டாக இது நான் சொன்ன மாதிரியே வறட்சின்றது அதிகமாக இருக்கக்கூடியது பனி நாட்கள் தான். ஏன்னா சரௌண்டிங் ஹியூமிடிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கிறதால அப்போ தான் வறட்சி ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்படி பார்க்கும்போது ஏன் சம்மர் சீசனில் கோடை நாட்கள்லேயும் நம்மளுக்கு வறட்சி ஏற்படுதுன்னு கேட்டிங்கன்னா, ஒன்று வந்து வேர்வை அதிகமாக இருக்கும் போது நம்ம பாடியில் இருக்க ஈரப்பதம் போயிடுது. நம்ம அதை சப்ஸ்டியூட் பண்ணணும், அதை வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணணும். நிறைய தண்ணி குடித்து டீஹைட்ரேஷன் வராத அளவுக்கு பார்த்துக்கணும். வாட்டர் லாஸ் மட்டும் ஆகிட்டே இருக்குது வேர்வை மூலியமாக, நம்ம அடிக்கடி தண்ணி குடிக்கலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா தோலில் இருக்க வறட்சி ஏற்படும், அதிகமாக தாகம் ஏற்படும், நாக்கு வறண்டுரும், கண்ணு வறண்டுரும். இதெல்லாம் நம்ம விடக்கூடாது. ஸோ அதிக அளவில் நம்ம நீர் சேர்த்துக்காமல் இருந்து அதிகமாக டீஹைட்ரேஷன் இருக்கக்குள்ள ஒரு வறட்சி ஏற்படலாம். அது ஒன்று. ரெண்டாவது ரீசன் கேட்டிங்கன்னா, நான் சொன்ன மாதிரியே முன்னாடி எக்ஸசிவ் ஏர் கண்டிஷனிங். நம்ம கோடை காலத்தில் இருக்க வெயிலை தவிர்க்கிறதுக்காக அதிகமாக ஃபேன்ன்றது கம்ஃபர்டபுளான ஒரு விஷயம், அதிகமாக ஏசிலே நான் உட்காந்துட்டே இருக்கேன்னு சொன்னீங்கன்னா அப்போ ஸ்கின் வந்து அது ஸ்கின்ல இருக்க நேச்சுரல் ஆயில்ஸ் எல்லாம் எடுத்துரும், ஏசியோட டெம்பரேச்சர். அப்போ என்ன ஆகுனா அதில் வந்து ட்ரைனஸ் வரலாம். மூணாவது விதமான ட்ரைனஸ் எப்படி வரும்னா போர்ஸ் கிளாக் ஆகிறதால. அதாவது நம்ம ஸ்கின்ல நார்மலாகவே இந்த செக்ரீஷன்ஸ் வரதுக்கான போர்ஸ் இருக்கு இல்லையா, இது நம்மளோட டஸ்ட்டு, இந்த வேர்வை இதெல்லாம் சேர்ந்து கிளாக் பண்ணும் போது அது வெளியே வரத்துக்கு எஸ்கேப் ஆக இடம் இல்லாமல் அது அப்படியே ட்ரைனஸ் ஆகலாம். ஸோ இதுதான் 3 காரணம் சம்மரில் ட்ரைனஸ் வரத்துக்கு. யூஸ்வலாக வின்டரில் தான் ட்ரைனஸ்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஆக்சுவலி. ஓகே மேம். நீங்கள் சொல்லியிருந்தீங்கல்ல மேம், இப்போது சம்மரில் வெக்கேஷன் போகிறது, அப்புறம் ஸ்விம்மிங் பூல், இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ்லாம் எடுத்துக்கும் போது நம்ம சருமத்தில் வந்து கண்டிப்பாக, ஏன்னா இப்போ ஸ்விம்மிங் பூல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா ஒருத்தவங்க யூஸ் பண்ணாங்க, நிறைய பேர் அங்கே யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா மேம்? அப்போ எல்லாருக்குமே வந்து இந்த வேர்வை, அப்புறம் அவங்க உடம்புல வந்து இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள் இருக்கும், வேர்வை வெளியேறது இந்த மாதிரியான இருக்கும். அப்போது ஒரே இந்த மாதிரி ஸ்விம்மிங் பூல் ஆக்டிவிட்டி இல்லை வெளியே வெக்கேஷன் போகிறது, ஸோ இந்த மாதிரியான நேரங்களில் நம்மளுடைய சருமம் எப்படியெல்லாம் பாதுகாக்கப்படணும் மேம்? ஸோ ஸ்விம்மிங் பூல் வந்து நம்ம ஜென்ரலாக நீங்கள் கேட்ட மாதிரி எல்லாருமே யூஸ் பண்ணுற ஒரு காமன் ஃபெசிலிட்டி. இப்போ இன்ஃபெக்ஷன்ஸ் பரிமாறிக்கலாம் அந்த பயம் இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கெலாம் குளோரினேஷன் அப்படின்னு ஒன்று பண்ணுறாங்க. குளோரினேஷன் வந்து ஜெர்ம்ஸை கில் பண்ணுற அளவுக்கு குளோரினேஷன் பண்ணியிருந்தால் தான் நம்மளுக்கு கிராஸ் இன்ஃபெக்ஷன்ஸ் வராது. அதுக்காக அவங்க செய்கிற சுத்திகரிப்புக்காக செய்கிற நார்மல் விஷயம்.
பட் சில சமயம் வந்து இந்த ஸ்விம்மிங் பூல் இருக்கிற குளோரினேஷனே நம்ம ஸ்கின்னை அஃபெக்ட் பண்ணலாம். ஸ்விம்மிங் பூல் யூஸ்வலாக வந்து நம்ம மற்ற சீசனில் ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் போயிட்டு வந்தோம்னா சம்மர் சீசனில் உள்ளே போனாங்கன்னா வரவே மாட்டாங்க. குறிப்பாக சில்ட்ரன் ஃபியூ ஹவர்ஸ் கணக்காக குளிச்சுட்டு இருப்பாங்க. இப்போ அவ்வளவு அளவு நம்ம தண்ணியில் எக்ஸ்போஸ் நம்ம ஸ்கின்னை பண்ணோன்னா அதுவும் மாய்ஸ்சரை அஃபெக்ட் பண்ணும். ஸோ ஸ்கின் ட்ரைனஸ்க்கு அதுவும் ஒரு காரணம். அந்த எக்ஸஸ் குளோரினேஷன் நம்ம ஸ்கின்னுக்கு அலர்ஜி ஆகலாம். இப்போ அதை தவிர்க்கணும்னு நீங்கள் சொன்னீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஸ்விம்மிங் பூலில் போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக ஒரு ஷவர் எடுத்துகிட்டு தான் போகணும். நார்மல் ஷவர் எடுத்திங்கன்னா அந்த குளோரினோட அலர்ஜி ஸ்கின்னில் வராமல் நம்ம பார்த்துக்கலாம். ஸ்விம்மிங் சப்போஸ் ஏதாவது ஸ்பெசிஃபிக் எக்ஸிமா அந்த மாதிரி இருக்கிறவங்க ஸ்விம்மிங் பூல் இறங்கினாங்கன்னா அந்த எக்ஸிமா வந்து குளோரின் பட்டு அதிகமாகலாம். அப்போ அந்த ஏரியாவை மட்டுமாவது ஒரு வேசலின் போன்ற ஒரு ஒரு மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிட்டு போனீங்கன்னா அந்த இடங்கள்ல அந்த குளோரின் பாதிப்பு இல்லாமல் பார்த்துக்கலாம். லிமிட் த டைம் ஆஃப் எக்ஸ்போஷர், ரொம்ப அதிகமாக இருக்க வேண்டாம். ஸ்பெசிஃபிக் டிசார்டர்ஸ் இருக்கவங்க இன்ஃபேக்ட் சன்ஸ்கிரீன் போட்டுட்டு கூட ஸ்விம்மிங் போகலாம். ஆனால் சன்ஸ்கிரீன் ரெகுலர் சன்ஸ்கிரீன்ஸ் போட்டிங்கன்னா ஸ்விம்மிங் பூல் அப்படியே வாஷ் அவுட் ஆகிடும், வந்துடும். அப்போ நீங்கள் வாட்டர் ரெசிஸ்டன்ட் சன்ஸ்கிரீன்ஸாக சூஸ் பண்ணி எது வந்து தண்ணியால் அழியப்படாது அப்படின்ற மாதிரியான சன்ஸ்கிரீன் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம குளிக்க போகலாம். ஸோ இதான் முறைகள் நம்ம ஸ்கின்னை பார்த்துக்கிறதுக்கு. குளிச்சுட்டு வந்து கண்டிப்பாக ஷவர் பண்ணணும். நார்மல் வாட்டரில் ஷவர் பண்ணிவிட்டு சன்ஸ்கிரீன் அப்ளை பண்ணிவிட்டு தான் வரணும் வெளியில். ஸோ இந்த மூலியமாக நம்ம ரெக்ரியேஷனும் பார்த்துக்கலாம், சேஃபாகவும் பண்ணலாம் அது. ஓகே மேம். இப்போது இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் சொல்லியிருந்தீங்க, அதாவது குழந்தைய அடல்ட் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்மளுடைய தோலுடைய வறட்சி அப்படின்றது இருக்காது. ஆயில் மெயின்டைன் பண்ணுறதுக்கு உண்டான கிளான்ஸ்லாம் நம்மக்கிட்ட வந்து ப்ராப்பராகவே ஆக்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அப்போ இந்த கோடை காலங்களில் குழந்தைகள், பெரியவர்கள், ஸோ இவங்களுக்கு உள்ள அந்த சரும பிரச்சனைகள் வேறுபாடு அதை பற்றி சொல்லுங்கள் மேம். நல்ல கேள்வி. ஸோ ஜென்ரலாகவே வந்து அடல்ட் இல்லைன்னா அடாலசன்ஸ் அவங்களுக்கு வந்து ஸ்கின் கேர்னு எக்ஸசிவாக நம்ம எதுவும் ஸ்பெசிஃபிக்காக பண்ண வேணாம். நார்மலாகவே நம்மளோட பாடியில் அதெல்லாம் இருக்கும், ஆக்டிவாக தான் இருக்கும். பட் வித் ஏஜ் டீஹைட்ரேஷன் சான்சஸ் ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஏன்னா இந்த வேர்வை அதிகமாக வெளியிடும் போது நம்ம நிறைய தண்ணி குடிச்சு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலன்னா கண்டிப்பாக வந்து டீஹைட்ரேஷன் எக்ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் ஏஜ் அஃபெக்ட் பண்ணும். சில்ட்ரனையும் அஃபெக்ட் பண்ணலாம், எல்டர்லி பீப்புளையும் அஃபெக்ட் பண்ணலாம். ஸோ அது ரொம்ப முக்கியம். வேர்க்கூறுன்றது இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் ஏஜ் எல்லா வயதினருக்கும் உருவாகிற ஒரு விஷயம் தான். வேர்க்கூறு சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் வேர்க்கூறு வரலாம். சில்ட்ரனுக்கு குறிப்பாக இளம் பிள்ளைங்களுக்கு பார்த்தீங்கன்னா வேர்க்கூறு முகத்தில் வரும்போது அந்த ஈஸியாக அதில் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் வந்துடும். ஏன்னா தெரியாமல் சொரிஞ்சிருவாங்க. அப்போ நம்ம கையில் இருக்க இன்ஃபெக்ஷன் அந்த வேர்க்கூரில் போய் சேரும் போது ஸ்வெட்லேண்ட் ஆப்சஸஸ், பெரிபோரைட்டிஸ்ன்னு அதுக்கு பேர், முகங்களில் நிறைய சூடு கட்டி வரும். ஜென்ரலாக அடல்ட்ஸ்க்குலாம் வந்து அக்கிள் பகுதிகளில், கவட்டி பகுதிகளில், கால்களெல்லாம் சூடு கட்டி வரும். ஆனால் சில்ட்ரனுக்கு பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு முகத்தில் அதிகமாக சூடு கட்டி வரும். ஸோ இது ஒரு பேட்டர்ன், அவங்களுக்கு முகத்தில் தான் இது ரொம்ப அதிகமாக வரும். ஸோ இதுதான் வித்தியாசம். ஆனால் வெயிலோட கடுமை வந்து வயசு வித்தியாசம்லாம் அஃபெக்ட் பண்ணும். பட் பிரச்சனை ரொம்ப அதிகமாக இருக்கிறது எக்ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் ஏஜில் கண்டிப்பாக காஷியஸாக இருக்கணும். டீஹைட்ரேஷன் கேன் பி வெரி டேஞ்சரஸ். அதனால் ஓகே மேம். இப்போது இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போது இந்த மேக்கப் யூஸ் பண்ணுறாங்க, மேக்கப் திங்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, காஸ்மெட்டிக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. இதனால கோடை காலங்களில் சருமத்தை பாதுகாக்கிறதுக்கு தான் நம்ம ஸ்கின் இந்த டேன்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த சன்ஸ்க்ரீன்லாம் யூஸ் பண்ணுறோம். இருந்தாலும் இந்த மேக்கப் யூஸ் பண்ணுறதுனால கோடை காலங்களில் ஏற்படக்கூடியது அதோட அந்த சன் ரேஸோட அந்த அது ஏதாவது ரியாக்ஷன் ஏதாவது நடக்குமா மேம்? அதனால சருமத்துக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் பற்றி சொல்லுங்கள் மேம். இது ரொம்ப நல்ல கேள்வி. ஏன்னா வெயில் நாளில் நம்மளோட ப்ரைமரி காஸ்மெட்டிக்கே சன்ஸ்க்ரீனாக தான் இருக்கணும். ஓகே. நிறைய மேக்கப் போடுறது மூலியமாக அந்த துவாரங்கள் ரொம்ப அடைப்படும். நம்ம சொன்னதே ஃப்ரீயாக இருக்கணும், துவாரங்கள்லாம் கிளாக் ஆகக்கூடாது, ஃப்ரீயாக இருக்கணும், அது ட்ரெயின் ஆகணும். அப்போ தான் அந்த சருமத்துக்கு சைடு எஃபெக்ட் வராது. நார்மலாக வேர்வை வெளியேறணும். அது அடைப்பட்டுச்சுன்னா தான் இந்த வேர்க்கூறாக வர்றது, இல்லைனா நம்ம அதை சொரிஞ்சு இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கான ரிஸ்க் நிறையா இருக்கும். இப்போ நம்ம அதை ஆர்டிஃபிஷியலாக மேக்கப் போட்டு நிறைய வெயில் நாள் அதை பண்ணோன்னா அது வெளியேறாது. அப்போ கிளாகிங் ஆஃப் த போர்ஸ்னால திருப்பி வேர்க்கூர் அதிகமாகலாம், ஸ்கின் ட்ரைனஸ் கூட அதிகமாகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ நம்ம ப்ரைமரி காஸ்மெட்டிக் இன் சம்மர் கண்டிப்பாக சன்ஸ்க்ரீனாக தான் இருக்கணும். ஓகே மேம். ஓகே மேம், நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம நேயர்களுக்காக நிறைய விளக்கம் நிறைய கொடுத்தாச்சு மேம். எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் இன்னைக்கு டாக்டர் வந்து நம்மக்கிட்ட நிறைய விஷயங்கள், அதாவது கோடை காலத்தில் சருமத்தில் ஏற்படக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளும் அதை கையாளும் வழிமுறைகள் பற்றியும் டாக்டர் சொல்லிட்டு இருக்காங்க. ஜிப்மர் மருத்துவமனை தோல் மருத்துவத்துறை இணை பேராசிரியர் டாக்டர் ஆர் சிவரஞ்சனி அவர்கள். மேம், இப்போ வந்து வியர்வை வருவதற்கான காரணங்கள், வியர்வை தான் இப்போது இந்த சம்மரில் வந்து முக்கியமான ஒரு பெரிய தொல்லை அப்படின்னே சொல்லப்படுது இல்லைங்களா? இந்த வியர்வை வருவதற்கான காரணங்கள் பற்றி சொல்லுங்கள் மேம். ஸோ நான் முன்னாடி பேசின மாதிரி வேர்வைன்றது ஒரு நார்மல் ப்ராசஸ். சுற்றி இருக்கிற டெம்பரேச்சர்
தட்பவெப்பம் அதிகரிக்கும் போது நம்ம உடலோட உஷ்ணமும் அதிகரிக்கும். அதை குறைக்கணும். ஆனால் அவ்வளோ டெம்பரேச்சர் உடம்பு அதிகமாகக்கூடாது. ஸோ குறைக்கிறதுக்கான ஒரு ஃபிசியலாஜிக்கல் மெக்கானிசம் தான் இந்த வேர்வைன்றது. வேர்வை ஏற்படும் போது அது அப்படியே எவாப்ரேட் ஆகும்போது, அது தோலில் காஞ்சி போகும்போது நம்ம ஸ்கின் வந்து கூல் ஆகுது, டெம்பரேச்சர் குறையுது. ஸோ இது மூலிமா நம்ம தோல் வந்து நார்மல் டெம்பரேச்சருக்கு வரத்துக்கான ஒரு ஃபிசியலாஜிக்கல் மெக்கானிசம் தான் வேர்வைன்றது. ஆனால் அது கொஞ்சம் அதிகமாகும் போதோ இல்லை அதால் சரியாக வெளியேற முடியாத போகும்போது தான் பிரச்சனைகள் உருவாகுது. ரொம்ப அதிகமான ஸ்வெட்டிங்கோ இல்லை வேர்க்கூர், மிலேரியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்கின் ப்ரிக்லி ஹீட்லாம் உருவாகுது. ஓகே மேம். இப்போது வியர்வை வந்துடுச்சு, வெளியேறிடுச்சு அப்படின்னு சொன்னால் இந்த வேர்க்குரு அப்படின்றது வராதா, இல்லை வேர்வை வர்றதுனால தான் இந்த வேர்க்குரு அப்படின்றது வருதா? இப்போ வேர்வை சரியாக வெளியேற முடியாமல் போகிற அந்த பிளாக்னால தான் வேர்க்கூறுன்றது ஏற்படுது. அது வெளியேறிடுச்சுன்னா நார்மலாக ஒன்றும் பிரச்சனை இருக்காது. நம்ம அதே மாதிரி இந்த வேர்க்கூறுன்னு வரும்போது அதை ஸ்க்ராச் பண்ணக்கூடாது. அது சொரிஞ்சிட்டோன்னா அதில் வேறு சில இன்ஃபெக்ஷன் உட்காரலாம். ஸோ இதுதான் இந்த ப்ராப்ளமே. ஓகே மேம். இப்போது இந்த வியர்வையினால் வரக்கூடிய துர்நாற்றம், அது அதிகபட்சமான இந்த வேர்வை வருது, அது வெளியேறதுனால வரக்கூடிய துர்நாற்றம் பற்றி அதை எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுங்கள் மேம். ஸோ வேர்வை துர்நாற்றம் வரத்துக்கான காரணம்னு பார்த்தீங்கன்னா 2 விதமாக இருக்குது. ஒன்று வந்து அந்த முடியோட துவாரங்களில் சில பாக்டீரியா வளரும். அது நார்மலாகவே நம்ம உடம்புல இருக்க பாக்டீரியாவாக தான் இருக்கும் மோஸ்ட்டாக. அதோட வளர்ச்சி கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அந்த டைமில் வந்து அது வேர்வையோடு சேர்ந்து இன்ட்ராக்ட் பண்ணும் போது ஒரு விதமான ஒரு மெட்டபாலைட் ப்ரொடியூஸ் பண்ணும். அது வந்து இந்த மாதிரி ஒரு வாடை உருவாகிறதுக்கான காரணமாக இருக்கும். 2வது ரீசன் கேட்டிங்கன்னா, சில பேருக்கு வந்து அதிகமாக டயட்டில் வந்து பூண்டு இல்லை வெங்காயம், ஆல்கஹால் சாப்பிட்றவங்க, இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் இதெல்லாம் கூட நம்மளோட வேர்வை மூலியமாக வெளியேறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ இதனால் கூட வேர்வையில் துர்நாற்றம் ஏற்படலாம். ஸோ ஜென்ரலாக நம்ம பாடி ஹைஜீன் மெயின்டைன் பண்ணணும். ஒரு நாளைக்கு 2 வேளை குளிக்கலாம். முக்கியமாக எண்ட் ஆஃப் த டே எல்லா வேலையும் முடிச்சுட்டு நைட்டில் கண்டிப்பாக குளிச்சுட்டு படுக்கிறது மூலிமா அந்த பாக்டீரியோட லோடை குறைக்கலாம். 2வது கேட்டிங்கன்னா, உணவில் வந்து இந்த மாதிரி வாடை இருக்கக்கூடியவங்க உணவுகளில் வந்து வெங்காயம் பூண்டு சேர்க்கறத குறைக்கலாம். கண்டிப்பாக ஆல்கஹால் அவாய்ட் பண்ணணும், லிக்கர் அவாய்ட் பண்ணுறது நல்லது. சில சமயம் அதையும் மீறி கண்ட்ரோல் பண்ண முடியாதவங்க, ஒர்க்கில் ரொம்ப ஹிண்ட்ரன்ஸாக இருக்குன்றவங்க ஆன்டிபர்ஸ்பிரண்ட் ரோலான்ஸ், அதாவது இந்த வேர்வை வராத அளவுக்கு செய்யக்கூடிய ஸ்ப்ரேஸோ ரோலான்ஸோ யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் அது எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ண முடியாது. அக்கள் போன்ற அதிகமாக வேர்வை ஏற்படக்கூடிய இடங்களில் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை டியோட்ரன்ஸ் யூஸ் இல்லை டியோட்ரன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஸ்மெல் வேர்வை வந்துடும், ஆனால் அந்த ஸ்மெல் வந்து வெளியேறாத அளவுக்கு இது ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் மூலிமா நம்ம துர்நாற்றத்தை குறைச்சிக்கலாம். ஓகே மேம். நீங்கள் சொல்லியிருந்தீங்கல்ல, இந்த வியர்வை வெளியேறதுனால நம்ம பாடி டெம்பரேச்சர் வந்து நம்ம ஈக்குவலைஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த வியர்வை வெளியேறதுனால வேறு என்ன மாதிரியான நன்மைகளாக நம்ம உடம்புக்கு கிடைக்குது மேம்? நார்மலாகவே நம்ம பாடியோட டெம்பரேச்சர் நார்மலைஸ் ஆச்சுன்னா மெட்டபாலிசம் நல்லாயிருக்கும், உடலோட செயல் இயக்கம் நல்லாயிருக்கும். ஏன்னா சம்மரில் வந்து நிறைய பாடியோட டெம்பரேச்சர் அதிகரிக்கும் போது முன்ன இருந்த மாதிரியே எல்லாமே வேலை செய்யாது. இப்போ நம்மளுக்கே தெரியும், அதிகமாக சோர்வாக ஏற்படும். அதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு ஒரு நல்ல வழி வந்து நம்ம டெம்பரேச்சரை ஈக்குவலைஸ் பண்ணுறது. அப்போ வேர்வை வந்து எல்லாத்துக்கும் சமமாக உதவி செய்யுது. ஓகே மேம். இப்போது இந்த வியர்வை அதிகமாக வெளியேறணும், வெளியேறும் பொழுது நம்ம சோர்வு அடைஞ்சிருவோம், நம்ம எக்ஸாஸ்ட் ஆகிடுவோம். ஸோ அந்த மாதிரியான நேரங்களில் நம்ம தண்ணி குடிக்கிறோம், அதிகமான நம்ம வந்து ஹைட்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வேர்வை வெளியேறும் போதே நம்ம அதிகமாக உடனே தண்ணி குடிக்கக்கூடாது இப்படின்லாம் சொல்கிறாங்கல்ல மேம்? இல்லை, அது ஒரு மூட நம்பிக்கை தான். அது உடனே நீங்கள் தண்ணி குடிச்சிங்கன்னா தலைவலி வரும், ஜுரம் வரும், அந்த மாதிரிலாம் நம்பிக்கை இருக்குது. அது அப்படி இல்லை. எவ்வளோக்கு எவ்வளோ தண்ணி இழக்கிறோமோ அதை விட அதிகமான முறையில் நம்ம தண்ணியை ரீப்ளேஸ் பண்ணணும். அப்போ கண்டிப்பாக தண்ணி நிறைய குடிக்கணும். தண்ணியாக நேரடியாக குடிக்க பிடிக்காதவங்க அட்லீஸ்ட் சிப்ஸ் ஆஃப் வாட்டர், ஒரு 50 hours ஒன்ஸ் அப்பப்போ சிப் ஆஃப் வாட்டராவது எடுத்துக்கணும். அது செய்யலாம். 3வது என்ன பண்ணலாம், பழங்கள், காய்கறிகள், நீர் சத்து அதிகமாக இருக்கிற காய்கறிகள், தர்பூசணி பழம், அது போன்ற பழங்களை நிறைய எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் கண்டிப்பாக வாட்டரை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கான வழிமுறைகள். ஓகே மேம். இப்போது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த நம்ம வியர்வை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் மேம். இந்த அம்மை போன்ற நோய்கள் வரும்பொழுது, அதாவது நமைச்சல் மாதிரியே ஒரு சில அம்மை நோய்கள் வருது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அது வந்து அதுவும் வியர்வையும் எப்படி மேம், ரெண்டுமே ஒன்றுங்களா? இல்லை, இது வந்து நம்மளால் அட்வைஸ் கொடுத்துட முடியாது. வீட்டிலேயே நீங்கள் வித்தியாசப்படுத்திக்கிறது சில பேர் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா சிலது எல்லாமே வந்து வேர்க்கூர் போன்ற அம்மைகள் நீங்கள் சொன்ன மாதிரி வரலாம். இன்ஃபேக்ட் சம்மரில் சில வகையான அம்மைகள் ரொம்ப காமன், பனி நாட்களில் வேறு சில அம்மைகள் காமன். இப்போ இந்த சீசன்லேயும் சில அம்மை வரலாம். இப்போ ஹேண்ட் ஃபுட் அண்ட் மவுத் டிசீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விதமான அம்மை. இந்த அம்மை பார்த்தீங்கன்னா உடம்பெல்லாம் வராது, பாதங்கள், கையில், உதடு சுற்றி,
பட்டக்ஸில் இந்த இடத்துல மட்டும் கொப்பளங்கள் மாதிரி பொறி பொறியாக வந்து அப்புறம் சின்ன சின்ன கொப்பளங்களாக மாறும். மற்ற அம்மைகளை விட இது கம்மி டேஞ்சர் தான். ஒரு 7-8 நாளில் குறைஞ்சிரும். குழந்தைங்களுக்கு முக்கியமாக வரும். அதில் ஒரு நாள் மட்டும்தான் ஃபீவர் இருக்கும். அப்புறம் இந்த மாதிரி அம்மை இப்போ அதான் காமனாக இருக்குது. இது இல்லாமல் நீங்கள் சொல்கிற மாதிரி வேர்க்கூர் மாதிரியான அம்மைகள் வரலாம். இப்போ இது வேர்க்கூர் தானா இதுவான்னு வித்தியாசப்படுத்துறதுக்கு ஒரு வழி வந்து ஜென்ரலாக அம்மை வரும்போது ஜுரம் இருக்கலாம், ரன்னிங் நோஸ் இருக்கலாம், இருமல் இருக்கலாம், கண்ணு செவந்து போகலாம். இது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அம்மன் தெரியும். பட் இது இல்லாதவங்களுக்கு இந்த அம்மை வரும்போது உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியலன்னா கண்டிப்பாக டாக்டரோட பரிசீலனை எடுத்துக்கிறது நல்லது. நீங்களாவே எல்லாமே வேர்க்கோர்னு முடிவெடுத்து வீட்டில் வச்சுக்கிறது சம்டைம்ஸ் தப்பாக இருக்கலாம். ஒரு சின்ன ஒரு தோல் மருத்துவரை சந்திச்சு இல்லை குழந்தை மருத்துவரை சந்திச்சு இது என்னன்னு வித்தியாசப்படுத்தி அதுக்கப்புறம் நம்மளோட வீட்டு முறை வைத்தியங்களை செஞ்சுக்கிறது தப்பு கிடையாது. ஆனால் கண்டிப்பாக டாக்டரோட கன்சல்டேஷன் ரொம்ப அவசியம். ஓகே மேம். இப்போது இந்த வியர்வை, அதாவது போதுமான வியர்வை வெளியேற முடியாத போது அங்கே வரக்கூடிய அந்த பிளாக் வந்து வியர்வை அப்படின்னு சொல்லியாச்சுல்ல மேம். இப்போது இந்த அம்மை போன்ற இந்த வியர்க்குரு மாதிரி வர அம்மையிலையும் ஒரு விதமான நீர் இருக்கும் அப்படின்னு அது வந்து நம்ம குழந்தைங்க வந்து சொரியறது மூலயமா இன்னொரு குழந்தைக்கு இதுவும் பரவறதுக்கான வாய்ப்புகள் இருக்குல்ல? கண்டிப்பாக அம்மை பரவறதுக்கு தோலில் இருக்க செக்ரீஷன்ஸாகவும் இருக்கலாம். நீங்கள் சொல்கிற மாதிரி நச்சு தண்ணி படுறது அவங்களுக்கு படலாம். இல்லைன்னா த்ரோட் மூலியமாகவே இருக்கலாம். அதுக்கு முன்னாடி இருமல் சளி இருக்கலாம், அந்த இருமல் இருக்கலாம். தொண்டை வழியாக நாசி வழியாக கூட இந்த வைரல் பார்ட்டிகல்ஸ் வந்து ஈஸியாக க்ளோஸ் கான்டாக்ட்ஸ்க்கு போக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ 2 விதமாக அது பரவலாம். ஓகே மேம். அடுத்ததாக வந்து வெடிப்பு போன்ற பிரச்சனைகள் வரும்ல மேம். இந்த வறட்சி மூலயமா இந்த வெடிப்பு, போதுமான நீர் வந்து நம்ம உடம்புல இல்லை அப்படின்ற போது இந்த வெடிப்பு போன்ற பிரச்சனைகள் வருது. இந்த வெடிப்பெல்லாம் எப்படி நம்ம கையாளலாம் கோடை காலங்கள், அதை பற்றி சொல்லுங்கள் மேம். வெடிப்புன்றது ஜென்ரலாகவே வந்து பனிக்காலங்களில் தான் மிகவும் அதிகமாக இருக்கும். பட் கோடை காலங்களில் பனிக்காலங்களில் வித்தியாசப்படுத்த வேண்டாம், ஒரே மாதிரியே வெடிப்பை நம்ம மேனேஜ் பண்ணலாம். இப்போ தோலில் இருக்க வறட்சியை பார்த்தீங்கன்னா நீங்கள் பனிக்காலங்களில் வந்து திக்கான மாய்ஸ்சரைசர் க்ரீம் யூஸ் பண்ணுவோம். திக்காக இருக்கும், லைக் டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷனில் திக்காக இருக்கிறது அப்ளை பண்ணால் தான் அது எஃபெக்டிவாக இருக்கும். ஆனால் சம்மரில் நீங்கள் ரொம்ப திக்காக இருக்கிற ஸ்டிக்கியாக இருக்கிற மாய்ஸ்சரைசர் க்ரீம் போட்டிங்கன்னா வேர்க்கூர் அதிகரிச்சிடும். ஏன்னா அது கிளாக் பண்ணிடும் போர்ஸ். ஸோ நீங்கள் சம்மரில் யூஸ் பண்ணுற மாய்ஸ்சரைசர்ஸ் வந்து வறட்சிக்காக தின்னாக இருக்கணும். மேபி தேங்காய் எண்ணெய் அளவுக்கான தின்னஸ் போதும். ரொம்ப திக்கான மாய்ஸ்சரைசர், இப்போ லிக்விட் பேரஃபின், பெட்ரோல் ஐட்டம், ஜெல்லின்னு இருக்கும், ரொம்ப திக்காக இருக்கும். அதெல்லாம் ஃபுல் பாடிக்கு அப்ளை பண்ணால் கண்டிப்பாக வேர்க்கூர் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. அண்ட் அப்ளை பண்ணும்போது நம்ம முடி இருக்கிற தோல், ஃபார் எக்ஸாம்பிள் கை கால்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா முடியோட துவாரங்களோட டைரக்ஷன்லேயே அப்ளை பண்ணணும். ரிவர்ஸ் டைரக்ஷனில் அப்ளை பண்ணிங்கன்னா சீக்கிரமாக இன்ஃபெக்ஷன் வந்துடும் முடியோட துவாரங்களில். ஏன்னா வெயில்னால நான் சொன்னல இன்ஃபெக்ஷனுக்கான சான்சஸ் எப்பயுமே அதிகமாக இருக்கும், பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸும். ஸோ அப்ளை பண்ணக்குள்ள அந்த முடியோட டைரக்ஷன்லேயே நீங்கள் அப்ளை பண்ணணும். தின்னான மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணணும். வின்டர்ஸில் திக்கான மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணலாம். காலில் இருக்க வெடிப்புகளை வந்து சமமாக மேனேஜ் பண்ணலாம். நல்ல ஒரு வெதன் தண்ணியில் ஒரு 15 நிமிஷம் காலை நினச்சிட்டு இந்த பளிங்கு கற்கள், பியூமிஸ் ஸ்டோன்னு சொல்லுவாங்க, அது எல்லா இடத்துலையும் கிடைக்கக்கூடியது, அதை வச்சு ஜென்டிலாக நீங்கள் ரப் பண்ணிவிட்டு அதை தொடச்சிட்டு அதுக்கப்புறம் மாய்ஸ்சரைசர்ஸ் காலுக்கும் அப்ளை பண்ணலாம். ஆரம்பங்களில் வந்து அந்த திக்னஸை குறைக்கிறதுக்கு சாலிசிலிக் ஆசிட் அப்படின்றத அப்ளை பண்ணலாம். அப்புறம் மாய்ஸ்சரைசர்ஸ் அப்ளை பண்ணலாம். காலில் மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணும்போது ஒரு காஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா வழுக்கி விழுந்துருவாங்க சில சமயம். ஸோ அது ரொம்ப திக்கான மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணக்கூடாது. அகைன் டாக்டரோட பரிசீலனைக்கு அப்புறம் அப்ளை பண்ணுறது பெட்டர். ஓகே மேம். இப்போது இந்த அதாவது பெரும்பாலும் சில பேர் பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஹீட்டர்ஸ் அப்படின்றது நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த கோடை காலங்களில் இந்த சுடுநீர் அதில் குளிக்கிறதுனால நம்ம சருமங்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் ரொம்ப ரெலவெண்ட்டான கேள்வி. ஜென்ரலாக வின்டர்ஸ்லாம் இந்த பிரச்சனை அதிகமாக இருக்கும். குளிர் நாட்கள் என்ன செய்வாங்கன்னா பயங்கர ஹாட் வாட்டர் வச்சு குளிப்பாங்க. ஆக்சுவலாக ரொம்ப டெம்பரேச்சர் ஹாட்டாக இருக்கிற வாட்டராக இருந்தாலும் சரி, ரொம்ப கோல்டு வாட்டராக இருந்தாலும் சரி, ரெண்டுமே ஸ்கின்னுக்கு நல்லது கிடையாது. இதுவே நார்மல் மாய்ஸ்சரைசர்ஸை குறைச்சிரும், நம்ம ஸ்கின்னோட நேச்சுரல் மாய்ஸ்சரைசர்ஸ் எடுத்துரும். லூக் வார்ம் வாட்டர், அதாவது வெதவிதன நீரில் மட்டும்தான் குளிக்கணும். பாதி பேர் வின்டர் சீசனில் என்ன பழக்கம் வச்சுருக்கோமோ ஜென்ரலாக கொஞ்சம் டெம்பரேச்சர் அதிகமாக குடிப்போம், அப்படியே சம்மர்லேயும் அதே செய்வாங்க. ரொம்ப சூடு தண்ணியில் வெயில் நாளில் குடிச்சிங்கன்னா ஸ்கின் ரொம்பவே வறட்சியாகும். ஆக்சுவலாக அது ஸ்கின்னில் இருக்க மாய்ஸ்சரை குறைச்சிட்டு ரொம்பவே வறட்சி. ஸோ அதிக சூடு தண்ணியில் குளிக்க வேண்டாம். அதுக்குன்னு குளிர் தண்ணிலையும் குளிக்கணும்னு அவசியம் கிடையாது. லூக் வார்ம் வாட்டர் அண்ட் ஷார்ட் டியூரேஷன் ஆஃப் பாத் எடுங்க. ஒரு 5 minutes 10 minutes போதும். தண்ணியில் நின்று நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அரை மணி நேரம் நின்னீங்கன்னா திருப்பி அதுவும் மாய்ஸ்சரை குறைச்சிரும், வறட்சிக்கு தான் அதிகரிக்கும். வந்து தொடச்சி எடுக்கும் போது தண்ணியை எடுக்கும் போது பேட் ட்ரை பண்ணணும், ஒத்தி மட்டும் எடுக்கணும், ரொம்ப தேய்ச்சி துடைக்கக்கூடாது, அதுவும் மாய்ஸ்சரை டிப்ளீட் பண்ணிடும். ஷார்ட் பாத் எடுங்க, லூக் வார்ம் வாட்டரில் எடுங்க, வெதுவெதுன்னு தண்ணியில் வந்து ஒத்தி எடுங்க. இது மூலிமா நம்ம இருக்கிற மாய்ஸ்சரை தக்க வச்சுக்க முடியும், அதிக வறட்சி ஏற்படாது. ஓகே மேம். ஸோ
சூப்பர் மேம். இப்போது நீங்கள் சொல்லியிருந்தீங்க, இப்போ நான் கேட்டதுலேருந்தே நீங்கள் வந்து சன்ஸ்க்ரீன் எப்படியெல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்லாம் சொல்லியாச்சு. இது வந்து நம்ம ஒரு ஹெல்த்தியாக வந்து நமக்கு எந்த பாதிப்பும் தராது. நம்ம சன்ஸ்க்ரீன் அப்படின்றது நமக்கு சருமங்களில் வர பாதிப்பு ஏற்படக்கூடாது அப்படின்றதுக்காக அதை பயன்படுத்துகிறோம். அதை எப்படி மேம் நம்ம செலக்ட் பண்ண முடியும்? என்ன மாதிரியான சன்ஸ்க்ரீன் போடலாம்? அதை வந்து எப்படி நம்ம சூஸ் பண்ணலாம் மேம்? ரொம்ப ரெலவெண்ட்டான கொஸ்டின்ங்க. ஏன்னா மார்க்கெட்டில் நிறைய சன்ஸ்க்ரீன் இருக்குது. இது ஒரு காமன் டவுட் தான் எல்லாருக்கும். நான் சொன்னேன் இல்லையா, சம்மர் சீசனில் இருக்க ஒரே மேக்கப் உங்கள் சன்ஸ்க்ரீனாக தான் இருக்கணும்னு சொல்லிட்டு. அப்போ அதை நம்ம எப்படி சூஸ் பண்ண போகிறோம்? சன்ஸ்க்ரீனில் பார்த்தா ஃபஸ்ட்டு கைடன்ஸ் என்ன கிடைக்கும், SPF அப்படின்ற ஒரு சன் ப்ரொடெக்ஷன் ஃபார்முலா தான் அதில் மேலே எழுதியிருக்கும். அது சாய்ஸே 15, 30, 45 அந்த மாதிரிலாம் எழுதியிருக்கும், இல்லை 50 எழுதியிருக்கும். ஸோ எதை எடுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட இந்தியன் ஸ்கின், நம்மளோட ஸ்கின்ல வந்து நார்மலாகவே நம்ம கொஞ்சம் வெயினாடவர் மாதிரி கிடையாது இல்லையா, நம்மளுக்கு நிறம் கொஞ்சம் டார்க்கர் சைடு தான். இப்போ இந்த மெலனின் தான் இதுக்கு டார்க்கர் ஆக்கிறதுக்கான காரணம். இந்த மெலனினே ஒரு நேச்சுரல் சன் ப்ரொடெக்ஷன் ஃபேக்டர் தான். நம்மளுக்கு நிறம் கொஞ்சம் டார்க்காக இருக்கிறதால வெயிலேருந்து வர யூவி கதிர்களை நம்ம ஸ்கின் ஃபில்டர் பண்ணி தான் உள்ள அனுப்போம். அப்போ நம்மளுக்கு அவ்வளவு ஹை SPF தேவை கிடையாது. நீங்கள் ஏன்னா SPF சாய்ஸ் அதிகரிக்க காஸ்ட் ஆஃப் த சன்ஸ்க்ரீன் அதிகரிக்கும். ரொம்ப அதிக விலை கொடுத்து நீங்கள் சன்ஸ்க்ரீன் வாங்கிக்கிட்டீங்கன்னா அதை லிபரலாக யூஸ் பண்ண மாட்டோம். ரொம்ப கொஞ்சம் யூஸ் பண்ணுவோம், ஃபேஸுக்கு மட்டும் யூஸ் பண்ணுவோம், கரெக்டான முறையில் யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ காஸ்ட்டும் இஃபெக்டிவாக இருக்கணும், கரெக்டான அளவும் தேவையான UV ப்ரொடெக்ஷனும் இருக்கணும். இப்போ SPF 15 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 93% UV ரேஸை ப்ரொடெக்ட் பண்ணும். SPF 30 97% ப்ரொடெக்ட் பண்ணும். ஆனால் அதுக்கு மேலே SPF 50 போனீங்கன்னா 98% தான் ப்ரொடெக்ட் பண்ணும். 97, 98 பெரிய வித்தியாசம் கிடையாது, ஆனால் காஸ்ட் டபுள் ஆகும். ஸோ நீங்கள் SPF 15 இல்லை SPF 30 வரைக்கும் போதும். அதுக்கு மேலே சன்ஸ்க்ரீன் எடுக்கணுன்ற கண்டிப்பாக அவசியமே இல்லை, நம்ம ஸ்கின் கலருக்கு அதுவே போதும். எப்படி அப்ளை பண்ணுன்றது முக்கியம். சன்ஸ்க்ரீன் வாங்கி வச்சுட்டேன், நான் முகத்துக்கு மட்டும் ஒவ்வொரு சொட்டு அப்ளை பண்ணிட்டு போனேன், எனக்கு ஒர்க் ஆகுமா? கிடையாது. எஃபெக்டிவ் சன் ப்ரொடெக்ஷன் வேணும்னா வெயிலில் போகிறதுக்கு முன்னாடி ஒரு 20 minutes to half an hour முன்னாடியே சன்ஸ்க்ரீன் போடணும். எவ்வளவு போடணும்? ஒரு டீஸ்பூன் அளவு. யூஸ்வலாக மெடிக்கலாக டிஃப்ரெண்ட்டாக ஹேண்டில் பண்ணுவோம், பட் காமன் பீப்புளுக்கு டீஸ்பூன் எடுத்துக்கலாம். டீஸ்பூன்ன்றது ஒரு 5 ml. முகத்துக்கு ஒரு டீஸ்பூன் அளவு சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணும். கைகளுக்கு ஒரு கைக்கும் ஒரு டீஸ்பூன் அளவு. உடம்புக்கு ஏன் சன்ஸ்க்ரீன் தேவைப்படுது? சில பேர் ஸ்விம்மிங் போகிறாங்க, நான் இப்போ தான் சொன்னேன். சில பேர் என்ன செய்வாங்க, வெயிலுக்கு வக்கேஷன் போகிறாங்க, ஸ்லீவ்லெஸ் போட்டு போவாங்க, இல்லை பனியன் போட்டுட்டு போவாங்க. அப்போ உடம்புமே வந்து வெயிலுக்கு பாதிப்பு ஏற்படும். ஸோ உடம்புக்கு 2 டீஸ்பூன் அளவு சன்ஸ்க்ரீன் வேணும், காலுக்கு 1 டீஸ்பூன் அளவு சன்ஸ்க்ரீன். ஸோ இவ்வளவு சன்ஸ்க்ரீன் வந்து ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கணும். வெறும் சன்ஸ்க்ரீனை மட்டும் நம்பி UV ப்ரொடெக்ஷன் கிடைக்கும் நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு க்ளோதிங் போட்டுக்கணும். எப்படிப்பட்ட க்ளோதிங்காக இருக்கணும்? எவ்வளவு தூரம் உங்களால் கவர் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் கவர் பண்ணியிருக்கணும். காலர் வச்ச க்ளோத்ஸ் போடலாம், பட் இன்கன்வீனியன்ட்டாக இருக்கும். காலர் வச்சு போட்டால் கசகசன்னு இருக்குன்னு ஃபீல் பண்ணுவாங்க. அப்போ நீங்கள் சூஸ் பண்ணுற ஃபேப்ரிக்கை மாற்றிக்கலாம். காட்டன் ஃபேப்ரிக் எடுத்துக்கலாம். காட்டன் ஃபேப்ரிக் வந்து வெயிலுக்கு ரொம்ப நல்லது. இந்த வேர்வை வந்து அஃபெக்ட் ஆகாத அளவுக்கு நம்மளுக்கு நல்லா பார்த்துக்கும். வேர்வை ட்ரெயின் பண்ணும். ஆனால் காட்டன் ஃபேப்ரிக்கில் இருக்க பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃபேப்ரிக் வந்து க்ளோஸ்லி ஓவனாக இருக்காது, ஸ்பேஸ் இருக்கும். அப்போ சன்னை உள்ள அலோவ் பண்ணும். பாலியஸ்டர் மாதிரி ஃபேப்ரிக் வந்து சன் ப்ரொடெக்ட் பண்ணும், ஆனால் நம்மளால் இந்த வெயில் நாளில் போட முடியாது. ஸோ என்ன நினைப்பாங்க, நான் தான் காட்டன் ட்ரெஸ் போட்டிருக்கேனே, உள்ள சன்ஸ்க்ரீன் வேணா நினைப்பாங்க. காட்டன் ஃபேப்ரிக் வந்து சன் அலோவ் பண்ணும் உள்ள. அதனால காட்டன் போட்டிங்கன்னா உள்ள கண்டிப்பாக சன்ஸ்க்ரீன் நீங்கள் போட்டிருக்கணும். பாலியஸ்டர் மாதிரி ஃபேப்ரிக் போட்டிங்கன்னா மேபி அதுவே சன்னை ப்ரொடெக்ட் பண்ணிக்கும், உள்ள நீங்கள் சன்ஸ்க்ரீன் போட வேணாம். பட் இந்த சம்மரில் அதை பாலியஸ்டர் போட்டு வெளில போனீங்கன்னா வேர்க்கூர் வந்துடும். அதனால காட்டன் போட்டிங்கனாலும் உள்ளுக்குள்ளே சன்ஸ்க்ரீன் கண்டிப்பாக போடுங்க. ஏன்னா காட்டனோட இழிவு எப்படின்னா க்ளோஸாக இருக்காது, கேப் விட்டுருக்கும் அந்த ஃபேப்ரிக் நடுவில். அப்போ அது வழியாக சன் போகும். ஸோ சாய்ஸ் ஆஃப் ஃபேப்ரிக் ஏற்ற மாதிரி சன்ஸ்க்ரீன் யூசேஜை நீங்கள் மாற்றிக்கணும். கொடை எடுத்துகிட்டு போக பழகுங்க. இல்லைன்னா ஹேட் போடணும், கேப் இல்லை. இந்த கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் அம்பையர் போட்டிருப்பாங்களா, அந்த மாதிரி ஒரு ஹேட் போடணும். ஏன்னா அந்த பிரிம் வேணும் நம்மளுக்கு வெயிலேருந்து பாதுகாக்கிறதுக்கு. வெறும் கேப் போட்டால் பத்தாது. அம்பர்லாவோட சாய்ஸ் டார்க் கலர் அம்பர்லாஸ் வாங்குங்க. லைட் கலர் அம்பர்லாஸ் வந்து UV அலோவ் பண்ணும். டார்க் கலர், டார்க் ப்ரௌன் இல்லை டார்க் ப்ளூ, பிளாக் எடுத்திங்கன்னா அது UV லேசர் ஃபுல்லாக அப்சார்ப் பண்ணிக்கும், நம்ம ஸ்கின்னுக்கு விடாமல் பார்த்துக்கும். ஸோ இது மாதிரி நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ சன்ஸ்க்ரீன் இஃபெக்டிவாக யூஸ் பண்ணுங்கள், கரெக்ட் சாய்ஸை யூஸ் பண்ணுங்கள். டைமிங் முக்கியம். ஒரு வாட்டி அப்ளை பண்ணால் போதுமா? பத்தாது. எஃபெக்ட் 3 மணி நேரம் தான் இருக்கும். ஸோ மார்னிங் ஒர்க்கு வரதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணிட்டு வந்தீங்க, லஞ்சுக்கு திருப்பி வீட்டுக்கு போகிறீங்க, திருப்பி அப்ளை பண்ணிட்டு போகணும். இவ்வளவு இஃபெக்டிவாக பண்ணணும். க்ளோதிங்காலையும் கவர் பண்ணி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் இஃபெக்டிவ் சன் ப்ரொடெக்ஷன் கொடுக்க முடியும். ஓகே மேம். ஓகே, சூப்பர் மேம். இப்போது இன்னொன்று, சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறது அது எப்படி செலக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டீங்க. இந்த சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறது குழந்தைங்களுக்கு அதை யூஸ் பண்ணலாமா மேம்? அது ஸோ குழந்தைங்களுக்கு இன்னும் எதுக்கா டிசீஸ் கண்டிஷன் இல்லாமல் சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறது இன்னும் காமன் ஆகலை.
இன்னும் வைட் ஸ்ப்ரெடாக ஆகலை. இப்போ டிசீஸ் சில கண்டிஷன்ஸ் இருக்கும். சில கண்டிஷன்ஸில் குழந்தைங்களுக்கு வெயில் படக்கூடாதுன்ற மாதிரி வியாதிகள் இருக்குன்னா அந்த குழந்தைகளுக்கு மட்டும் சன்ஸ்க்ரீன் அட்வைஸ் பண்ணுறோம். ஆனால் இப்போ மார்க்கெட்ஸில் சில்ட்ரன் சேஃப் சன்ஸ்க்ரீன்ஸ் வருது. அது டாக்டரோட பரிசீலனைக்கு அப்புறம் நீங்கள் எடுத்துக்கலாம். பட் காமனாக சில்ட்ரனுக்கு யூஸ் பண்ணுறது கிடையாது. ஓகே மேம், நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துட்ருக்கீங்க. ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் இன்னைக்கு நமக்கு கோடை காலத்தில் நம்ம சருமத்தில் வரக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளும் அதை நம்ம எப்படியெல்லாம் சமாளிக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம டாக்டர் வந்து ரொம்ப விளக்கமாகவே சொல்லிட்டு இருக்காங்க. மேம், இப்போ வந்து இந்த கோடை காலத்தில் வரக்கூடிய ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்ஸ் இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் மேம். ஸோ நம்ம சொன்ன மாதிரி ஈரப்பதம் அதிகமாக இருக்க இடங்களில் வந்து பூஞ்சை வளரும் எப்பயுமே. ஸோ உடம்புல இருக்க இடுக்குகள் லைக் கால் இடுக்குகள், தோல் மடிப்பு எங்கெல்லாம் இருக்கோ மார்புக்கு கீழே அக்கல் பகுதிகளில் சீக்கிரமாகவே பூஞ்சை உருவாகும். ஸோ இது டெர்மட்டோஃபைட் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். வட்ட வட்டமாக சிகப்பாக இருக்கும், பயங்கரமான அரிப்பு கொடுக்கும், தோல் உரியும், சிவப்பு புள்ளிகள் உருவாகலாம். இது இப்போ இருக்க பூஞ்சை இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்பவே ரெசிஸ்டண்ட்டாக இருக்குது. அதாவது வழக்கமாக யூஸ் பண்ணுற மெடிசன்ஸ்க்கு உடனே வேலை செய்ய மாட்டுது. ஒன்று டபுள் த டோஸ் கொடுக்க வேண்டியிருக்கு, இல்லை ப்ரொலாங் ட்ரீட்மெண்ட். இப்போ முன்னாடிலாம் 1 மாதம் கொடுப்போனா இப்போ 2 மாதம் 3 மாதம் அளவுக்கு ட்ரீட்மெண்ட் தேவைப்படுது. ஸோ இது வந்து சம்மர் சீசன்ஸில் ரொம்பவே ஒரு பெரிய தொந்தரவாக இருக்குது. சீசன் மாறி கூட இருக்குது, வின்டர் சீசனில் கூட வருது, சம்மரில் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஹாஸ்டலில் இருக்க பிள்ளைங்க அவங்க வந்து இன்னர் வேர்லாம் ஃப்ரீக்வெண்ட்டாக மாற்ற மாட்டாங்க, ஈரப்பதமாகவே போட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட பிள்ளைங்களுக்கு ஷேர் பண்ணிப்பாங்க, க்ளோத்ஸை டவல் ஷேர் பண்ணிப்பாங்க. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் கூட அதிகமாக பூஞ்சைகள் வரலாம். இப்போது நம்மளால வந்துருச்சுன்னா ட்ரீட்மெண்ட் தான் எடுக்கணும். ப்ரிகாஷனரியாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காற்றோட்டமான உடைகளை அணியிறது நல்லது. ஓகே மேம். இன்னர் வேர்லாம் ஒரு நாளைக்கு 2 வேர்ட்டி மாற்றணும். ஈரமாகவே போடக்கூடாது, நல்லா ட்ரை பண்ணி போடணும். நாங்கள் இன்ஃபேக்ட் சில அட்வைஸ் சொல்லுவோம், கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக கூட இருக்கும். அயன் பண்ணி கூட போடுங்க, பரவாயில்லைங்க, அந்த சூட்டில் அது ஆறும் அப்புறம் போடுங்கன்னு கூட சொல்லுவோம். இன்னர் வேறு அந்த அளவுக்கு கூட எக்ஸ்ட்ரீமாக நாங்கள் ஹாஸ்டல் சில்ட்ரனுக்கு அட்வைஸ் பண்ணுவோம். ஏன்னா அவங்களால தோச்சி காய வச்சு எடுக்க முடியாது பிள்ளைங்களுக்கு, அந்த மாதிரி கூட நாங்கள் சொல்லுவோம். பவுடர் போட்டுக்கலாம், ஓரளவுக்கு அந்த ஈரப்பதத்தை அது இழுத்துக்கும். முக்கியமாக விரல் இடுக்குகளில் பார்த்தா இந்த சேத்துப்புண்ணு மாதிரி அங்கெல்லாம் உருவாகும் போது அந்த இடத்துல நம்ம பவுடர் கூட போட்டுக்கலாம், அந்த ஈரப்பதத்தை அப்சார்ப் பண்ணிக்கும். காற்றோட்டமாக உடைகள் அணியிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது ஓரளவுக்கு ப்ரிவென்ட் பண்ணும். ஓகே மேம். அப்போ வந்து ஆடையை நம்ம தேர்ந்தெடுக்கிறது அப்படின்றது நிச்சயமாக நம்ம சருமத்தை பாதுகாக்கிறதுல ஒரு முக்கியமான பங்கு அப்படின்னே சொல்லலாம் மேம். ஓகே, இப்போ வந்து நம்ம வியர்வை பற்றி நிறைய கொடுத்தீங்க மேம். வியர்வை எப்படி உருவாகுது, நம்ம அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. இந்த வியர்வை அதுக்குண்டான சிகிச்சை முறைகள் பற்றி சொல்லுங்க மேம். இப்போ வேர்க்கூர்னு வந்துருச்சுன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சில் தண்ணியில் ஒத்தரம் கொடுத்துக்கலாம். அந்த எங்கெங்கே ரொம்ப அரிப்பு ஏற்படுதோ கொஞ்சம் கோல்டு வாட்டர் எடுத்து அதில் லைட்டாக ஒத்தரம் கொடுக்கறது மூலியமா நம்ம சொரியாமல் தடுக்க முடியும்னா, வேர்வை வந்து நான் சொன்ன மாதிரி சொரிஞ்சிட்டிங்கன்னா அலர்ஜி உருவாகி அதுக்குள்ளே இன்ஃபெக்ஷன் போய் வேற கட்டிகள்லாம் வர ஆரம்பிச்சிடும் அந்த இடத்துல. ஸோ சொரியாமல் தடுக்கிறதுக்கு ஒரே வழி நம்ம கண்ட்ரோல் பண்ணணும் இல்லையா? அப்போ நம்ம சில் தண்ணியை வச்சு அந்த இடத்துல மட்டும் லைட்டாக ஒத்தரம் கொடுக்கறது மூலியமா ஒரு சூதனிங் எஃபெக்ட் இருக்கும். கேலமின் லோஷன்னு விற்கும். கேலமின் லோஷன், அது ரோஸ் கலரில் ஒரு லோஷன் இருக்கும். அது வந்து 2 வேளை அப்ளை பண்ணிக்கலாம். தவிர்க்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா மெயினாக அதுக்கு மேலேயே உங்களுக்கு கட்டிகள் வந்துருச்சுன்னா நீங்கள் டாக்டரை கண்டிப்பாக அணுகணும். ஏன்னா அவங்க ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுப்பாங்க அது குறைக்கிறதுக்கு. ப்ரிவென்ஷன் தான் முக்கியம் வேர்க்கூரை பொறுத்த வரைக்கும். காற்றோட்டமான என்விரான்மெண்ட்டில் இருங்க, நல்ல வென்டிலேஷன் இருக்கிற ரூம்ஸில் இருங்க. மின்விசிறி கூட போதும். கண்டிப்பாக ஏசி இருந்தால் தான் வேர்க்கூர் வராதுன்னு கிடையாது. நான் சொன்ன மாதிரி ஏசி இன்ஃபேக்ட் ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுறதால ஸ்கின் ட்ரை தான் ஆகும், வறட்சி தான் உருவாகும். ஸோ என்விரான்மெண்டல் அந்த மாடிஃபிகேஷன் கண்டிப்பாக வேணும். காற்றோட்டமான சூழ்நிலை இருக்கணும். க்ளோதிங் நீங்கள் ஆல்ரெடி நீங்களும் சொன்ன மாதிரி காட்டன் க்ளோத்ஸ், காட்டன் துணிகளை உடுத்தலாம். காற்றோட்டமான துணிகள், டைட்டாக க்ளோத்ஸ் போட வேண்டாம். இது ஒரு விதம். ஒரு நாளைக்கு 2 முறை குளிக்கணும். காலையில் ஒரு முறை வெத தண்ணியில் குளிக்கலாம், ஷார்ட் பாத். நைட்டு ஒரு வாட்டி கண்டிப்பாக குளிச்சுட்டு படுக்கலாம். அது இல்லாமல் பவுடர் போட்டுக்கலாம், அந்த ஈரப்பதத்தை அப்சார்ப் பண்ணிக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ப்ரிவென்டிவ் மெத்தட்ஸ். ஓகே மேம். ஓகே, இப்போ வந்து இந்த கருமை, தோல் கருமை, டேனிங் இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள் மேம். ஏன்னா இப்போ நிறையா சஃபர் ஆகிறது வந்து ஏன்னா சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணாலும் அவங்களுக்கு வந்து டேன் அப்படின்றது அந்த ப்ராப்ளம்ஸ்லாம் வந்துட்டு தான் இருக்குது. கண்டிப்பாக அதை பற்றி சொல்லுங்கள் மேம். கண்டிப்பாக. ஸோ ஃபஸ்ட்டு நிறம் கருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் டாக்டரை அணுகணும். ஏன்னா இது நார்மலாக சும்மா வெயிலில் அதிகமாக சன்ஸ்க்ரீன் சரியாக யூஸ் பண்ணாமல் சன் ப்ரொடெக்ஷன் க்ளோதிங் அதெல்லாம் போடாமல் வர கருக்கவா இல்லை ஏதாவது டிசீஸான்னு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நிறம் கருக்கிறதுக்கு வெளிப்புற சன் ஒரு காரணமாக இருந்தாலும் ரெண்டாவது வந்து எண்டோஜினஸ் ப்ராப்ளம்ஸ், அதாவது சில நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சிஸ், தைராய்டு குறைபாடுகள், இதில் கூட வந்து இல்லை அடிசன் ஒரு விதமான ஒரு எண்டோக்ரைன் ப்ராப்ளம்ஸில் கூட இந்த மாதிரி நிறம் கருக்கலாம். இல்லாட்டி வேறு சில ஸ்கின் ப்ராப்ளமில் கருப்பு திட்டாக வரலாம். இப்போ இது அந்த முறையா இல்லை சாதாரண டேனிங்கான்னு வித்தியாசப்படுத்துறதுக்கு முதல்ல டாக்டரை
மீட் பண்ணுறது ரொம்ப முக்கியம், அவங்க ஆலோசனை முக்கியம். இல்லை நான் இப்போ ரீசெண்டாக ஒரு ட்ரிப் போனோம், ஆல்டிடியூட் ஹையாக போனோம், அங்கே போயிட்டு நான் சன்ஸ்க்ரீன் போடலை, அப்போ எனக்கு டேனிங் ஆயிடுச்சு, இந்த அளவுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடிஞ்சால் பரவாயில்ல. அப்போ அது டேனிங்காக தான் இருக்கும். இப்போ டேனிங்கை கையாளுறதுக்கு முதல்ல வந்ததுக்கு அப்புறம் கூட கண்டினியூஸ் சன்ஸ்க்ரீன் ரொம்ப அவசியம். எப்போ நீங்கள் கண்காணிச்சாலும் சன்ஸ்க்ரீன் திருப்பி போட தான் மேற்கொண்டு கருக்காது, அது ரொம்ப முக்கியம். இப்போ சன் பேர்ன் வந்துச்சு, எனக்கு வெயிலில் போயிட்டு ஒரு மாதிரி சூடாகி ஸ்கின் பீல் ஆகிட்டு அதுக்கப்புறம் கருத்தேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா உடனே ஸ்கின்னுக்கு வந்து மாய்ஸ்சரைசர் க்ரீம் போடணும். இல்லை ஏதாவது ஸ்டீராய்டு க்ரீம் தேவையா, மெடிக்கேட்டட் க்ரீம்ஸ் தேவையான டாக்டரை அணுகலாம். டேனிங் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சன்ஸ்க்ரீன்ஸ் யூஸ் பண்ணுறது இல்லாமல் வீட்டில் செய்யக்கூடிய சின்ன சின்ன ஹோம் ரெசிபீஸ் பண்ணலாம், அது தவறு கிடையாது. ஸோ மில்க், ஹனி, லைம், டொமேட்டோ, தக்காளி, இதெல்லாம் வந்து மஞ்சள், இதுக்கெல்லாம் வந்து நிறைய டீடேனிங் ப்ராப்பர்ட்டி இருக்குது, அதாவது டேனை குறைக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஒரு 20 நிமிஷம் முகத்தில் அப்ளை பண்ணி எடுக்கிறதுல தப்பு கிடையாது. பட் பார்க்கணும், சில பேருக்கு குளுமை அதிகமாக ஒத்துக்காது, சைனஸ் ப்ராப்ளம் வரும்னு சொல்லுவாங்க, அவங்களாம் அதை தவிர்க்கலாம். அப்படி அதெல்லாம் செய்ய முடியாதவங்க, இதெல்லாம் பண்ணால் எனக்கு ஆபத்தாக இருக்கும்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணலாம், டாக்டர் அணுகலாம். அவங்க டேன் குறைக்கிறதுக்கான க்ரீம்ஸ் ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க, அதை வச்சு நம்ம செய்யலாம். பட் ஓவர் த கவுண்டர் வாங்குறத அவாய்ட் பண்ணலாம். ஏன்னா ஸ்டீராய்டு மாதிரியான சப்ஸ்டன்ஸ் இருக்கிற க்ரீம்ஸ் வந்து டேனிங்க்கு யூஸ் பண்ணுற தேவைப்படாது. ஸோ அது தேவையில்லாமல் நம்ம ஓவர் த கவுண்டரில் வாங்கி போடும்போது தவறாயிட வாய்ப்பு இருக்குது. ஸோ வீட்டில் இருக்கிற சின்ன சின்ன இந்த முறைகளை நம்ம பயன்படுத்த தவறு ஒன்றும் கிடையாது. ஆனால் சன்ஸ்க்ரீன் யூஸ் கண்டிப்பாக தேவை. ஓகே மேம். இப்போது இதை தவிர்த்து நம்ம கோடை காலத்தில் சருமத்தை பாதுகாக்கிறதுக்கு என்ன மாதிரியான உணவு முறைகள், நம்ம எப்படிலாம் நம்ம பாடியை ஹைட்ரேட் பண்ணலாம்? ஹைட்ரேஷன் அப்படின்றது நம்ம கண்டிப்பாக தேவை, அப்போ தான் நம்ம தோல், சருமம், உடம்பு எல்லாத்தையுமே நம்ம பாதுகாக்க முடியும். கண்டிப்பாக. ஸோ உணவு முறைகள் பற்றி சொல்லுங்கள் மேம். கண்டிப்பாக. ஸோ நீர் சத்து அதிகமாக இருக்க உணவு கண்டிப்பாக எடுக்கணும். நான் சொன்ன மாதிரி தர்பூசணி பழம், கீர்னி பழம், காய்கறிகளில் நிறைய நீர் சத்து இருக்க மாதிரி எடுக்கலாம். தண்ணி அடிக்கடி குடிக்கலாம், பழச்சாறு குடிக்கலாம். அப்படி நிறைய தண்ணி அடிக்கடி குடிக்க முடியாதவங்க சிப்ஸ் ஆஃப் வாட்டர் கண்டிப்பாக எடுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அது ஸ்கின்னோட ஹைட்ரேஷனுக்கும் முக்கியம், ஹெல்த்துக்கும் ரொம்ப முக்கியம். ஓகே மேம். ஓகே, இப்போது இந்த கோடை காலத்தில் சரும பாதுகாப்பு அப்படின்றது ஏன் அவசியமாக இருந்துகிட்ருக்கு மேம்? இப்போ நம்ம முன்னாடி பேசின மாதிரி எல்லா ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் அதிகமாக கன்சல்டேஷனுக்கு வர்றது வந்து கோடைக்காலமாக தான் இருக்குது. அதனால் நம்ம ப்ரிவென்ஷன் தான், இப்போ நம்ம சொன்ன டிசீசஸ்லாம் எல்லா கண்டிஷன்ஸ்க்கும் பார்த்தா ப்ரிவென்ஷன் தான் அதிகமாக இருக்கும் ட்ரீட்மெண்ட்டை விட. வேர்க்கோர் வந்துச்சுன்னா அதுக்கு செய்கிற முறைகள் கம்மி தான், ஆனால் வராமல் தடுக்கிற முறைகள் தான் அதிகம். ஸோ வருமுன் காப்போம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது கோடை காலத்தில் கண்டிப்பாக நம்ம அதை செஞ்சு தான் ஆகணும். அதுக்கான நம்ம சுற்றி இருக்க சூழல்லேருந்து, நம்மளோட ஆடைகள் சாய்ஸ்லேருந்து, நம்ம சாப்பிட்ற உணவுலேருந்து, நம்ம யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ்லேருந்து மாடிஃபிகேஷன் கொண்டு வந்தால் ஒழிய இதை நம்ம தவிர்க்க முடியாது. அதனால் ஒரு கூடுதல் கேர் ஃபார் ஸ்கின் இஸ் இம்பார்ட்டண்ட். ஓகே மேம். இந்த கோடை காலத்தில் பெரும்பாலும் வந்து கோடை காலத்தில் வெளியே தலையை காமிக்கிறது அப்படின்றதே நமக்கு பெரிய விஷயமா இருந்துகிட்ருக்கு. நம்ம வெளியே போகிறதே கஷ்டப்படுறோம் ரொம்ப. இப்படி இருக்கும்பொழுது நிறைய பேர் ட்ரெக்கிங் போகிறது, அப்புறம் வந்து ட்ரிப்பு போயிட்டு வர்றது. ஸோ அந்த மாதிரியான தட்பவெட்பத்தினால நம்ம சருமத்துக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள், ஸோ அதெல்லாம் நம்ம எப்படி அவாய்ட் பண்ணலாம், அதை பற்றி சொல்லுங்கள் மேம். கண்டிப்பாக. ஏன்னா இந்த டைமில் பசங்களுக்கு வெக்கேஷன்ன்றதால எல்லாருமே ட்ரிப் இப்போ தான் பிளான் பண்ணுவாங்க. அண்ட் ட்ரிப்புன்னு போனால் மோஸ்ட்டாக ஹில்லி ஏரியாஸ் தான் போவாங்க. அங்கே போயிட்டு அங்கே இருக்கிற ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இன் டெம்பரேச்சர் என்ஜாய் பண்ணலான்னு போகும்போது அங்கே காடுகளில் ட்ரெக்கிங் போகிறது ரொம்ப காமன். ஸோ ட்ரெக்கிங் போகும்போது ஒரு சின்ன காஷன், கண்டிப்பாக சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணணும். ரெண்டாவது பூச்சிக்கடி நிறைய வரும் அந்த இடத்துலலாம். ஸோ நாங்கள் சம்மர்ஸில் நிறைய கன்சல்டேஷன் பார்ப்போம், பூச்சிக்கடினால் வருது. ஃபாரஸ்ட்டில் வாக்கிங் போயிட்டு இருந்தோம், பூச்சிக்கடிகள் சொல்லிட்டு. ஸோ காலில் கண்டிப்பாக பூச்சிக்கடி தவிர்க்கிறதுக்கான க்ரீம்ஸ் விற்கிறாங்க. ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். அது நேச்சுரல் பேஸ்டும் இருக்குது, மெடிக்கேட்டடாகவும் இருக்குது. 2 விதமாக உங்களுக்கு எது சூட்டபிளாக இருக்கோ நீங்கள் அப்ளை பண்ணிட்டு போகலாம். க்ளோத்ஸில் கூட பூச்சி கடிக்காமல் இருக்கிறதுக்கு ரோல் ஆன்லாம் வந்துருச்சு இப்போது. ஸோ அதெல்லாம் அப்ளை பண்ணிட்டு போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. க்ளோதிங்கால் கவர் பண்ணிக்கோங்க. ஷார்ட்ஸ் மாதிரியான உடைகள் போட்டு ட்ரெக்கிங் போவேன்னா ஃபுல் பேண்ட்ஸ் போட்டுக்கணும், ஃபுல் ஸ்லீவ்ஸ் கையில் போட்டுக்கலாம், இல்லை க்ளவ்ஸ் போட்டுக்கலாம். இது மூலிமா நம்ம பூச்சிக்கடியிலேருந்து நம்ம தவிர்த்துக்கிறது ரொம்ப முக்கியம். ரெண்டாவது, ட்ரெக்கிங் போகும்போது சில பிளான்ஸ் இருக்குது, அதோட நச்சுத்தன்மை கொண்ட பிளான்ஸ் இருக்கும், அதோட சாப் வந்து நம்மளுக்கு அலர்ஜிக்காக இருக்கும். அந்த பிளான்ட்லேருந்து அது சம்மரில் கொஞ்சம் ஓவர் க்ரோ ஆகும், அது நம்ம தோளில் படும்போது கொப்பளங்கள் உருவாகலாம். ஸோ ஜென்ரலாக ரொம்ப டேம்பர் பண்ண வேணாம். இந்த பிளான்ஸை விளையாடுறது, ஹேண்டில் பண்ணுறது அதெல்லாம் கொஞ்சம் ஏன்னா எதில் எந்த
சாப் வந்து நம்மளுக்கு அலர்ஜிக்காக இருக்கும்னு சொல்ல முடியாது. ஸோ அதெல்லாம் தவிர்க்கலாம். மற்றபடி எக்ஸ்ட்ரா ப்ரிகாஷன்ஸ் வந்து சன்ஸ்க்ரீன், மாய்ஸ்சரைசர் உங்கள் கையில் எப்பயுமே இருக்கணும். பூச்சி கடிக்காமல் தடவிக்கிற ப்ரொடெக்ஷன் க்ரீம் வந்து கையில் இருக்கணும். இது பண்ணோன்னாலே ரொம்ப டேம்பர் பண்ணாமல் ஹாப்பியாக போயிட்டு வந்தாலே வெக்கேஷனும் டன், ஸ்கின் கேரும் டன். ஆமாம். ஓகே மேம். ஓகே, இப்போ வந்து இந்த கோடை காலத்தில் சர்ம பிரச்சனை வந்துருச்சு, எனக்கு பிரச்சனை வந்து எனக்கு அதனால் இன்ஃபெக்ஷன்ஸ் வந்துருச்சு. இது வந்து இந்த கோடை காலங்களில் மட்டும்தான் இருக்குமா, இல்லை கோடை காலம் முடிஞ்ச பிறகு அது வந்து கண்டினியூ ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கா மேம்? இது கோடை காலங்களில் அதிகமாக இருக்கும். ஆனால் அந்த சீசனை தாண்டியும் கண்டிப்பாக இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. வேர்க்கோர் மேபி இருக்காதா இருக்கும். பட் கட்டிகள், சூடு கட்டிகள் எந்த சீசனில் வேணால் வரலாம். சில்ட்ரனில் சொன்ன மாதிரி ஃபேஸில் அடிக்க சூடு கட்டிகள் அதெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிரும். அம்மைகள் வேற மாதிரி ஃபார்மில் வரும், வழியே ஃபுல்லாக போகாது. பூஞ்சைகள் வந்துச்சுன்னா அப்படியே இருந்துகிட்டே இருக்கக்கூட சான்சஸ் இருக்குது. அந்த என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ் மாறாத வரைக்கும் இந்த இன்ஃபெக்ஷன்லாம் இருந்துகிட்டே இருக்க சான்சஸ் எப்போ வேணா இருக்குது. ஓகே மேம், நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கும் வந்தாச்சு. நிகழ்ச்சியில் நேயர்களுக்கு நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்கள், சருமத்தை பாதுகாக்கிறதுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற மாதிரி காமனான சில விஷயங்கள் இருக்கும்ல மேம், அதை பற்றி சொல்லுங்கள் மேம். ஓகே, ஸோ இன் சம்மரி, கோடை காலங்களில் வந்து தோல் பிரச்சனை வந்தால் ட்ரீட்மெண்ட் பண்ணுறதை விட தவிர்க்கிறதுக்கான முறைகளை எல்லாருமே பின்பற்றணும். 2 வேளை குளிக்கிறது நல்லது. வெதன் தண்ணியில் குளிக்கிறது நல்லது. ஷார்ட் டைமில் ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் குளிக்கிறது மட்டுமே போதுமானது. குளிச்சுட்டு வந்து ஈரப்பதத்தை ஒத்தி எடுங்க, அந்த மாய்ஸ்சரை தக்க வச்சுக்கோங்க. மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுன்ற கட்டாயம் இருக்கவங்க வறட்சினால தின் மாய்ஸ்சரைசரை சூஸ் பண்ணுங்கள். ஏர் கண்டிஷனிங் எக்ஸசிவாக பண்ண வேணாம். ஏசி ரூமில் இருக்கணும்னு கண்டிப்பாக அவசியம் இல்லை. நல்ல வென்டிலேஷன் இருக்கிற ரூமில் இருந்தால் போதும். ஆடைகளில் கவனம் செலுத்துங்க. ரொம்ப சிந்தட்டிக் க்ளோத்ஸ் யூஸ் பண்ண வேணாம். வேர்வை வெளியேறதுக்கான ஒரு சான்ஸ் கொடுங்க. இப்போ காட்டன் மாதிரியான ஃபேப்ரிக் யூஸ் பண்ணுங்கள். லூஸ் ஃபிட்டிங்காக போடுங்க. வெய்ய ட்ராவல் பண்ணணும்னு நினைக்கிறவங்க பீக் ஹவர்ஸ் ஆஃப் சன்னை அவாய்ட் பண்ணுங்கள். 10லேருந்து 2 மணிக்கு. வேலைக்காக போகிறீங்கன்னா தவிர்க்க முடியாது. இல்லை வேலைக்காக போல ஒரு ஷாப்பிங் தான் போகிறேன், கடைக்கு போகிறேன்னா ஈவினிங் ஹவர்ஸை ப்ரிஃபர் பண்ணுங்கள். இல்லை ஏர்லி மார்னிங்ஸ்லேயே முடிச்சிருங்க. இல்லை சன்னில் தான் போகணும் அப்படின்ற சுச்சுவேஷன் இருக்கவங்க சன்ஸ்க்ரீன் போடுங்க. சன்ஸ்க்ரீன் வந்து கரெக்டான டெக்னிக்கில் போடுங்க, கரெக்டான சாய்ஸ் எடுங்க. தேவையில்லாமல் பணத்தை வீரியப்படுத்த வேணாம். ஆனால் சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ண முடிவெடுத்தால் கரெக்ட் டெக்னிக்கை போடுங்க, கரெக்ட் குவான்டிட்டி போடுங்க. ரொம்ப கம்மியாக போட்டுட்டு எஃபெக்ட்ல நினைக்கக்கூடாது. ரிப்பீட் அப்ளிகேஷன் தேவைப்படலாம். ஸ்விம்மிங் போகணும்னு நினைக்கிறவங்க அதுக்கான ஸ்பெஷல் சன்ஸ்க்ரீன் வாங்குங்க. மற்றபடி க்ளோதிங் அடிக்குவேட்டாக கவர் பண்ணிக்கோங்க. வெயிலேருந்து பாதுகாத்துக்கிறதுக்கு கொடை எடுத்துக்கோங்க, கேப் எடுத்துக்கோங்க. தண்ணி நிறைய குடிங்க. எவ்வளோக்கு ஹைட்ரேட் பண்ணுறீங்களோ அது ஸ்கின்னுக்கும் ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. ஹைட்ரேஷன் உணவுலையும் இருக்கலாம், உணவு மூலியமாக இருக்கலாம், பழங்களாக இருக்கலாம், இல்லை தண்ணியாக கூட இருக்கலாம். ஸ்டே சேஃப் அண்ட் ஸ்டே டேக் கேர். ஓகே மேம், நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு நிறைய விஷயங்கள் நம்ம நேயர்கள் சார்பாக நான் கேட்டேன். ஸோ அதுக்கு வந்து அழகாகவே வந்து பதில் நிறைய பேருக்கு எப்படிலாம் இதுக்கப்புறம் நம்ம எப்படி தற்காத்துக்கலாம் அப்படின்ற ஒரு விளக்கம் எல்லாருக்குமே புரிதல் கிடச்சிருக்கும் மேம். நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு எங்களுக்காக வந்து இவ்வளோ நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி மேம். ரொம்ப நன்றிங்க. Yeah.